உங்களோட ஒர்க் நல்லா இருக்குன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அன்றைக்கி நாளே ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த ஃபீல் தான் கொடுத்தது இந்த கமெண்ட் பார்க்குறப்போ. என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க, அக்கா ப்ளீஸ் ஷேர் ரெட் சாஸ் க்ரீமி பாஸ்தா ரெசிபின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக இந்த ரெட் சாஸ் க்ரீமி பாஸ்தா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வாங்கி வச்சிருந்த பாஸ்தாவையும் இதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விடுவோம். கையை வச்சு நசுக்கி பார்த்தோம்னா 2 உடையணும், அதுதான் இதோட பதம். 5 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு ஒரு 4 தக்காளியை நான் 2ஆக கட் பண்ணி உள்ளே விட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் பொடிப்படியாக நறுக்கி அதையும் அதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் இதையும் அதில் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இது பாயில் ஆகிட்டு இருக்கப்போ நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருந்த இந்த பாஸ்தாவையும் இதில் சேர்த்துட்டு அது மேலே 2 ஸ்லைஸ் வந்து சீஸையும் போட்டுட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ண டைம் கொடுங்க. குக் பண்ணிகிட்டு இருக்கப்போ லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா அவ்வளோதான், இது சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீமி ரெட் சாஸ் பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.